சென்னை திருவொற்றியூரில் உள்ள அரசு கல்லூரி மற்றும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போல் சூழ்ந்துள்ளதால் மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. நேற்று இரவு ஒரு நாள் மழைக்கு சென்னையில பல்வேறு இடங்களில் மழை நீரால் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த திருவொற்றியூர் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறத சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த திருவொற்றியூர் சுற்று வட்டார பகுதிகளில் அரசு கல்லூரி ஒன்று செயல்படுகிறது. திருவொற்றியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அதே போல இதே கல்லூரி வளாகத்துல சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகமும் இருக்கிறது. இந்த பள்ளியில மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. மாணவ மாணவிகள் குளம்போல் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை நீர்ல கடந்து சென்றுதான் வகுப்பறைக்கு செல்லக்கூடிய அவல நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டு வருகிறது. பல்வேறு மழைகளுக்கு இது போன்ற தொடர்ந்து அவலநிலை இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்கள், இந்த தொடக்கப்பள்ளி வரக்கூடிய மாணவிகள் இந்த மழைநீரிலே கடந்து ஆபத்துடனே அச்சத்துடனே கடந்து செல்லக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இரவுக்கு பெய்த இந்த மழைக்கு 7 சென்டிமீட்டர் மழைக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு என்றால் வர இருக்கக்கூடிய மழை காலங்களில் அதிகப்படியான மழை பெய்யக்கூடும் என்றால் இந்த மாணவ மாணவிகளுக்கு அவலநிலை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அது போல நிலை என்பதும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த மைதானம் முழுவதுமாகவே அந்த நுழைவாயிலிருந்து பள்ளி வளாகம் முழுவதுமாக மழை நீரை சூழ்ந்திருக்கிறது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று அப்போது இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் மழை பெய்யும் போது அவ்வப்பொழுது மோட்டாரை வைத்து மழை நீரை வெளியேற்றுவதற்கு காலதாமதம் செய்து வெளியேற்றுவதை தவிர்த்து, ஆனால் இது முழுமையாக மழை நீரை வெளியேற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இருக்கிறது. இனியாவது பள்ளி கல்வித்துறை சார்பாக, மாவட்ட நிர்வாகம் சார்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு இது போன்ற அரசு மற்றும் இந்த கலை கல்லூரி தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் தரம் உயர்த்தப்பட்டு மழைநீர் தேங்காமல் வழிவகை செய்ய வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையா இருக்கிறது. தற்போது தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதை தற்போது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பெற்றோருடைய ஒரு பிரதான கோரிக்கையா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனனி. பார்த்திபன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.